தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தாவரவியலில் மிக மிக எளிமையான கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், நெல் அல்லது அரிசியின் பயன்கள் யாவை? இது பார்க்கும்போது நமக்கு மிக எளிதான கேள்வியாக தோன்றலாம். ஆனால் தேர்வில் மிக்க மாணவர்களும் இதற்கு சரியாக பதிலளிப்பதில்லை. நாம் இப்போது அதன் பயன்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் அரிசி அப்படின்னா என்ன? அரிசி என்பது எளிதில் செரிமானம் அடையக்கூடிய ஒரு கேலரி மிகுந்த உணவு. இரண்டாவதாக என்ன சொல்லலாம்? இது தெற்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் முக்கிய உணவாக உள்ளது. அவல் மற்றும் பொரி போன்ற அரிசி உணவுகள் சிற்றுண்டியாகவும் காலை உணவாகவும் பயன்படுகிறது. அரிசி தவிட்டிலிருந்து பெறப்படும் தவிட்டு எண்ணெய் சமையலிலும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுகிறது. உமி எரிபொருளாகவும் உரம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இவ்வளோதான். ஆனால் இதை எழுதுறதுக்கு நாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அரிசியின் பயன்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? அது செரிமானம் அடையக்கூடிய உணவு. அடுத்து தெற்கு இந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் முக்கிய உணவு. அரிசி பொரி போன்றவை காலை உணவாகவும் சிற்றுண்டியாகவும் பயன்படுகிறது. அடுத்து தவிட்டு எண்ணெய் சமையலிலும் தொழிற்சாலையிலும் பயன்படுகிறது. அதுக்கடுத்து உமி உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது இல்லை? சரி, இந்த வாட்டி நாம் எல்லோரும் தேர்வில் கரெக்டாக எழுதிடுவோம்ல.